ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய அரட்டை ஆப்ல நம்மளுடைய அரட்டை அக்கௌண்ட்ல எப்படி நம்ம சேனலை கிரியேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து அரட்டை ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டேன். அரட்டை ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்ப சாட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல இருக்கும். இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க 3 டாட் வந்து குடுத்திருக்காங்க. இந்த 3 டாட்ட வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட்ட கிளிக் பண்ணிக்கிறேன். 3 டாட்ட கிளிக் பண்ணி அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க சேனல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. சேனல்ஸ கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து சேனல்ஸ கிளிக் பண்ணிக்கிறேன். சேனல்ஸ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து கீழ பாட்டம்ல கிரியேட் சேனல் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கிரியேட் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிரியேட் சேனல்ல கிளிக் பண்ணி அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். சேனல்ஸ் இன் அரட்டைன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழ பாட்டம்ல கிரியேட் சேனல் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கிரியேட் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கிரியேட் சேனல் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ கேமரா ஐகான் குடுத்திருக்காங்க. இதுல வந்து கேமரா ஐகான் கிளிக் பண்ணி இதுல வந்து சூஸ் ஃப்ரம் கேலரி சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய சேனலுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்க செட் பண்ணனும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணா தான் அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். அதனால இப்பவே வந்து நீங்க உங்களுக்கான ப்ரொஃபைல் பிக்சரை நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஆட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல உங்களுக்கு தேவையான மாரி இமேஜ் கிராப் பண்ணா கிராப் பண்ணிக்கலாம், அல்லது ரொட்டேட் பண்ணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடிட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல சேவ் இருக்கு. சேவ் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப சேவ் கிளிக் பண்ணிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல சேனல் டைட்டில் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய சேனலுக்கு என்ன டைட்டில் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அதாவது சேனல் நேம் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து தமிழ் ரெக் டெக் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து பண்றேன். அதாவது நான் டெக் வீடியோஸ்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா போடுவேன். டெக் கண்டென்ட்ஸ், டெக் இமேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போடுவேன். அதனால தமிழ் டெக் டெக்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சேனல் டிஸ்கிரிப்ஷன். உங்களுடைய சேனல் வந்து எதை பத்தி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் வந்து இதுல ஆல் டெக் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்ப ஷார்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் டைப் பண்ணிட்டேன். இது போல உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழ பாட்டம்ல செலக்ட் கேட்டகரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ செலக்ட் கேட்டகரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதுல வந்து உங்களுடைய கேட்டகரி எதுவோ அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எது சம்பந்தப்பட்ட போஸ்ட்ஸ்லாம் நீங்க வந்து இந்த சேனல்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணுவீங்களோ அது அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லிட்டு நான் வந்து டெக் கண்டென்ட் அந்த டெக் போஸ்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். அதனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றத நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து உங்களுடைய சேனல் எது சம்மந்தப்பட்டதோ உங்களுக்கான கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம காமனா நம்ம எதுக்காக வந்து சேனலை கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அன்லிமிட்டட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நல்ல ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து கிரியேட் பண்றோம். இப்போ இதுல வந்து நம்ம சேனலை கிரியேட் பண்ணும்போது எதுக்காக நம்ம இதுல வந்து நம்ம கேட்டகரியை செலக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து டெக்ன்னு சொல்லிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு கேட்டகரி வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து வேற கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இது போல நிறைய பேர் ஒவ்வொரு கேட்டகரியில கிரியேட் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க உங்களுடைய ஆடியன்ஸா இருக்கட்டும் அல்லது பொதுவான பீப்புள்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து டெக் வீடியோ பார்க்குறவங்க தனியா இருப்பாங்க, ஃபுட் வீடியோ பார்க்குறவங்க தனியா இருப்பாங்க. இது போல நிறைய கேட்டகரி இருக்கு. இப்ப பொதுவா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட சேனல் அவங்களுக்கு தேவைப்படுதோ, அவங்க வந்து அந்த கேட்டகரிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தேடுவாங்க. அவங்களுடைய கேட்டகரிய அவங்க சர்ச் பண்ணி அந்த சேனல தேடும்போது, உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லா பாப்புலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்கும்போது, உங்களுடைய சேனல் வந்து ஹைலைட்ல காமிக்கும். அதாவது பாப்புலர்ல காமிக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனல ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதாவது உங்க சேனல்ல உங்க பீப்புள்ஸ்க்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலர் ஆயிடும். ஓகே, இப்ப இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா டீடைலும் ஃபில் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். சேனல் டைப்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டா அவங்க ஒரு சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுடைய நேம் வச்சு அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த லிங்க் பிடிக்கல அப்படின்னாலும் இப்போ இதுல எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கீழ வந்து உங்களுடைய சேனல் லிங்க் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நான் வந்து லாஸ்டா டெக்னு இருக்கு. டெக்னு இருக்கிறத எடுத்துட்டு நான் தமிழ் சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இதுலயே இது போல எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நீங்க இதுல எது என்டர் பண்ணாலும் திஸ் சேனல் லிங்க் இஸ் அவைலபிள் சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் நேமை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த லிங்கை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ அது நாட் அலோடு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த லிங்கை நீங்க பயன்படுத்த முடியாது. அது பக்கத்துல வேற எதனா என்டர் பண்ணணும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து நீங்க வந்து நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம், அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சேனல் லிங்க் வந்து கிரியேட் பண்ண முடியாது. நாட் அலோடு சொல்லிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த லிங்க் ஸ்டார்ட் பண்ற லிங்க்குக்கு ஒரு நேம் கொடுப்பீங்கல்ல, அதுக்கு ஸ்டார்ட்டிங்ல அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாது, எண்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்ப நான் வந்து இந்த லிங்க்ல எதுவுமே கரெக்ஷன் பண்ணல. நான் வந்து தமிழ் டெக் சொல்லிட்டு டிஃபால்ட்டா செட் ஆகி வந்து இதுல விட்டுட்டேன். இப்ப இதுல வந்து பாருங்க பப்ளிக், பிரைவேட் சொல்லிட்டு இருக்கு. நீங்க பப்ளிக்ல வைக்கணும்னா வச்சுக்கலாம், பிரைவேட்ல வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து இதுல பப்ளிக்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து பீப்பிள்ஸ் வந்து உங்களுடைய சேனல அவங்க வந்து சர்ச் பண்ணி உங்களுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து பிரைவேட்ல செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்களா போயிட்டு அந்த லிங்க் சென்ட் பண்ணா தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். சர்ச் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வராது. அதனால வந்து பாருங்க, நீங்க வந்து பப்ளிக்லயே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகும். ஓகே. கீழ பாட்டம்ல கிரியேட்டருக்கு கிரியேட் குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து பப்ளிக்ல செலக்ட் பண்றீங்களா அல்லது பிரைவேட்ல செலக்ட் பண்றீங்களா? நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல கிரியேட் இருக்கு. கிரியேட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து கிரியேட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பப்ளிக்லயே செலக்ட் பண்ணி கிரியேட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, ஆட் சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய கனெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ அதாவது யார் யாரெல்லாம் அவங்க அரட்டை ஆப் யூஸ் பண்றாங்களோ அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். அவங்கள இன்வைட் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுடைய கனெக்ட்ட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து பாருங்க, நான் ஒரு கனெக்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இருக்கு. கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து இதுல யார் யாரெல்லாம் செலக்ட் பண்றீங்களோ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்க வந்து இன்வைட் வந்து பண்ணலாம். அதாவது உங்களுடைய சேனல்ல ஜாயின் பண்ண சொல்லி பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வைட் வந்து சென்ட் பண்ணலாம். அவங்க வந்து அத பார்த்துட்டு உங்களுடைய சேனல் வந்து ஜாயின் வந்து பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ வந்து பாருங்க, இப்போ இன்வைட் குடுக்கும்போது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் கேக்குது. இதுலயும் இன்வைட் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்வைட் குடுக்குறேன். இன்வைட் குடுக்கும்போது அந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்வைட் லிங்க் வந்து சென்ட் ஆயிடும். அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய சேனல கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து போஸ்டர்ஸ அப்லோட் வந்து பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, உங்களுடைய சேனல் நேம் இருக்கும். அந்த சேனல் நேம் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மேல டாப்ல இருக்கக்கூடிய சேனல் நேம் மேல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுடைய சேனல்ல வந்து எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல மோர் சொல்லிட்டு 3 டாட் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க எடிட் சேனல் சொல்லிட்டு இருக்கு. எடிட் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய சேனல்ல எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் கட், அதுக்கப்புறம் கிளியர் மெசேஜஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. நீங்க உங்களுடைய சேனல்ல நீங்க பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜஸ், போட்டோ, வீடியோஸ் ஆட் பண்ணிருக்கிறது எல்லாமே டோட்டலா கிளியர் பண்ணணும் அப்படின்னா, கிளியர் மெசேஜ கிளிக் பண்ணி நீங்க வந்து டோட்டலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய சேனல டெலீட் பண்ணணும் அப்படின்னா, கீழ பாட்டம்ல டெலீட் சேனல் சொல்லிட்டு இருக்கு. அந்த டெலீட் சேனல கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல வந்து டெலீட் வந்து பண்ணிடலாம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய சேனல டெலீட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து காமிக்காது. உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் ரிமூவ் ஆயிடுவாங்க. ஓகே. இப்ப வந்து பாருங்க, இப்ப என்னுடைய சேனல்ல நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே. இப்ப வந்து பாருங்க, எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு சென்ட் வந்து குடுத்து ஆட் வந்து பண்ணிட்டேன். அப்லோட் வந்து பண்ணிட்டேன். இது போல டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட போட்டோ, வீடியோ எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நீங்க பேக் வந்துட்ட பிறகு உங்களுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய சாட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த சாட் பேஜ்ல இருந்து உங்களுடைய சேனல கிளிக் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து போஸ்டர்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், சாட் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இப்ப இதுல சேனல்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சேனல்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க மை சேனல்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய சேனல்ஸ் அந்த லிஸ்ட் எல்லாம் காமிக்கும். இதுவரைக்கும் எத்தன சேனல் கிரியேட் பண்ணீங்களோ அத்தன சேனல் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். நீங்க அந்த சேனல் கிளிக் பண்ணி அந்த சேனலுக்குள்ள போயிடலாம். நீங்க வந்து தனித்தனி கேட்டகரியில சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் எல்லா சேனலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும் மை சேனல்ஸ்ல. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, பிளஸ் ஐகான் குடுத்திருக்காங்க. இந்த பிளஸ் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். அந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ கிரியேட் சேனல் சொல்லிட்டு இருக்கு. இந்த கிரியேட் சேனல் கிளிக் பண்ணி நீங்க வந்து மறுபடியும் சேனல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து வேற வேற கேட்டகரியில இது போல நீங்க மாத்தி மாத்தி சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நெறைய கேட்டகரியில நான் போஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். நெறைய கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆடியன்ஸ்க்கு நான் தெரியப்படுத்தும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து மல்டிபிள் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து போஸ்டர்ஸ் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து பாருங்க, எக்ஸ்ப்ளோர் சேனல்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் சேனல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் சேனல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து பாருங்க பாப்புலர்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து ஒருத்தவங்களுடைய சேனல்ல நீங்க வந்து தேடணும் அப்படின்னா, மேல டாப்ல ரைட் சைடுல உங்களுக்கு சர்ச் ஐகான் இருக்கு. அதுல போயிட்டு அவங்களுடைய சேனல் நேம டைப் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுடைய சேனல் வரும். நீங்க வந்து அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி குடுத்திருக்காங்க. நீங்க கேட்டகரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கேட்டகரி வைஸா கூட வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து தேடலாம். இப்ப சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்ப டெக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அது சம்பந்தப்பட்ட சேனல் வரும். அந்த சேனலுக்குள்ள போயிட்டு அவங்க அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது போல நீங்க கேட்டகரி வைஸா கூட வந்து பாத்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து தேடலாம். இது போல தான் உங்களுடைய சேனல்ஸும் மத்தவங்க வந்து தேடுவாங்க. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய அரட்டை ஆப்ல நம்மளுடைய அரட்டை அக்கவுண்ட்ல சேனல கிரியேட் பண்ணி பயன்படுத்தணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.